ஹாய், இதில் வந்து நம்ம 10 பாட்டு கீழே இருக்கிற மதுரை காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பேர்லேயே நமக்கு பல விஷயங்கள் அதுக்கு ரெலவெண்ட்டானது வந்துடும். ஸோ மதுரை காஞ்சி அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து மதுரையோட சிறப்பை பற்றி கூறக்கூடிய முதன்மையான நூல். இது வந்து மதுரையோட மிக்க சிறப்புகள் என்னென்னா மக்களோட வாழ்விடம், கோட்டை கொத்தளம், திருவிழா, பள்ளி, அந்தி வணிகம், நாற்பெருங்குழி இதை பற்றின தகவல்களை கூறக்கூடிய பாடல் நூல். இது வந்து என்னென்னா 10 பாட்டிலே மிகப்பெரியது வந்து மதுரை காஞ்சி. ஸோ இதோட ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார். சரிங்களா, மாங்குடி மருதனார். இந்த மாங்குடி அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இது வந்து யாரை பற்றினது அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றினது. ஸோ இதோட பாவகை வந்து வஞ்சேரி கலந்த ஆசிரியப்பா. மதுரை காஞ்சி அப்புறம் பட்டினப்பாலை இது ரெண்டு மட்டும்தான் வந்து வஞ்சேரி கலந்த ஆசிரியப்பா. மிச்சம் எல்லா 10 பாட்டு நூலுமே ஆசிரியப்பாவுக்கு கீழே வர்றது. இது வந்து ஒரு புறநூல். இதில் வந்து 782 அடிகள் இருக்குது. ஸோ வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மாநகர் பாட்டு, முக்கூடர் தமிழ், கூடல் தமிழ், கூடல் காஞ்சி, பெருகுவள மதுரை காஞ்சி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா வாழ்வு நிலையற்றது அப்படிங்கிறத வந்து இந்த நூல் வந்து குறிப்பிடுது. இது வந்து மெயினாக வந்து நெடுஞ்செழியனுக்கு வந்து உலகு நிலையாமையை வந்து எடுத்து கூறதுக்காக இயற்றப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லலாம். நாலங்காடி அல்லங்காடி பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து மதுரை காஞ்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.